ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, நாங்கள் ஊட்டி போயிருந்தோம் ஃபேமிலியாட்டு. அப்போது என்னாச்சுன்னா, ஊட்டிக்கு வந்து 75 ரூபா டிக்கெட்டு, கோயம்புத்தூரில் இருந்து ஊட்டிக்கு 225 ரூபா 3 பேர் ஆச்சு. எனக்கு வந்து என்கிட்ட சில்லறை இல்லை, அதனால 500 ரூபா கொடுத்தேன். சில்லறைன்னா பொடி சில்லறை அந்த அந்த 10 ரூபா நோட்டு அந்த மாதிரிலாம் இருந்து, சரி 500 ரூபா கொடுத்துட்டு பேலன்ஸ் தருவாங்கன்னு சொன்னால், சரி அவங்க எக்ஸ்ட்ரா 30 ரூபா தாங்க, அப்போ ரவுண்டாக தந்துடுவாங்கள்ல, அதனால எக்ஸ்ட்ரா 30 ரூபா கேட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் 30 ரூபா கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவர் சரி வெயிட் பண்ணுங்கள், நான் இறங்கும்போது தானே நான் தரேன் அப்படின்னு போயிட்டார். அப்படி போயிட்டு வருவார் போவார். அதில் இன்னொரு ஹிந்திக்கார பையனுக்கு வேறு ஒரு 40 ரூபா கொடுக்கணும். அவனையும் அந்த மாதிரி போயிட்டு வருவார். ஆனால் அந்த பையன் என்னடான்னா, அந்த வடிவேல் காமெடி மாதிரி, சார் பைசாப் சார், சார் பைசாப் சார் அப்படி இப்படி கேட்கும். உடனே அவர் இருந்துட்டு, இறப்பா தரேன், இறா தர்றேன் அப்படிம்பார். அப்படி ரொம்ப ஓவராட்டு இது பண்ணுவார். அவனும் கடைசியில் வந்து அவன் வந்து ஓரமாக என்ன பண்ணிட்டான், பர்லியாரில் இது சாப்பிட டிஃபனுக்கு நிப்பாட்டிருந்தான், டீ குடிக்க. அப்போ பர்லியாரில் அந்த பையன் வந்து வாங்கிட்டா. அப்படி நான் வந்து சரி நம்ம ஊட்டிக்கு தானே போகிறோம், இறங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். கரெக்டாக சேரிங் கிராஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் அவருக்கு அந்த சைடு நடந்து வந்துட்டு இருந்தார். அப்போது வந்து, சார் பேலன்ஸ் காசு தரணும் அப்படின்னு. பேலன்ஸ் காசு? அவருக்கு ரியாக்ஷன் பார்த்துக்காங்க. பேலன்ஸ் காசா? என்ன பேலன்ஸ் காசு? நான் அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லணும்ல. நாங்கள் இங்கே வந்தனோம், ஏறணும், 500 ரூபா தந்தோம், அதுக்கு நீங்கள் இவ்வளோ தரணும், 30 ரூபா எக்ஸ்ட்ரா தந்தேன் அப்படிலாம் சொன்னோம்னா அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே சரி 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 சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 300 ரூபா எடுத்து தந்தான். அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். 300 ரூபா தந்தான். அந்த வயசு எப்படியும் ஒரு 50 இருக்கும். 300 ரூபா தந்தானா. தந்த பிறகு சரி பேலன்ஸ் 5 ரூபா இருக்குல்ல சார் அப்படின்னு. பேலன்ஸ் அது தரேன் அப்படின்னு. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் வந்துடுங்க, தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நானும் சரி இது வராது சாவும், பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இறங்கும்போது அவனும் மூஞ்ச பார்த்துட்டே இருந்தேன். பார்ப்பானா, பார்க்கவே மாட்டான். என்ன எப்படி கிளவராக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆட்கள். யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.